ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை புக். இன்றைய தமிழ் வகுப்புல கண்ணதாசன் தொடர்பான செய்திகளை தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். கண்ணதாசன் தொடர்பான செய்திகள் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கடுத்து அதுல கொடுத்திருக்கக்கூடிய பாடலுக்கான விளக்கத்தை டீட்டெயில்டா பார்க்கலாம். நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 புக்ல மலைப்பொழிவு அப்படிங்கிற தலைப்பின் கீழே இவர் இயற்றின பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல காலக்கணிதம் அப்படிங்கிற தலைப்பின் கீழேயும் நம்மளுக்கு கண்ணதாசன் அவர்கள் இயற்றி இருக்கக்கூடிய பாடல்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கடுத்து ஓல்டு புக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்ல ஓல்டு புக்ல கண்ணதாசன் கவி இன்பம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு உரைநடை பகுதி மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல அங்கங்க அவர் எழுதிய அந்த பாடல்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல விடுதலை விளைத்த உரிமை அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்மளுக்கு ஒரு 4 பாடல்கள் இவர் எழுதியது கொடுத்திருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல செப்பரேட்டா இருக்கக்கூடியது. இது இல்லாம மொழிநயம் பாராட்டுக, கற்பவை கற்றபின் அந்த மாதிரியான பகுதிகளையும் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் அந்தந்த லெசன்ஸ் வரும் பொழுது நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? இன்றைய வகுப்புல நம்ம எதை மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நியூ புக்ல, அதாவது காலக்கணிதம், அதுக்கடுத்து மழைப்பொழிவு அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்திருக்கக்கூடிய பாடல்களுக்கான பொருளை தான் பார்க்க போறோம். ஏன்னா இது ஒரு பெரிய லெசன் அப்படிங்கறதுனால ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால 2 பகுதிகளா பார்க்கலாம். நியூ புக்ல இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு பார்ட்லயும், அடுத்த பார்ட்ல ஓல்டு புக்ல இருக்கிறதா பார்க்கலாம். ஓகேங்களா? முதல்ல இந்த 7th ஸ்டாண்டர்ட் மலைப்பொழிவு அப்படிங்கிற லெசனை பார்க்கலாம். நுழையும் முன் கொடுத்திருப்பாங்க. எப்பயும் போல இதையும் படிச்சுக்கோங்க. உலக மக்கள் ஜாதி, மதம், மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர். இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன. எல்லாரிடமும் அன்பு காட்டி அமைதியே வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் உயர்வடையும். இவ்வுண்மைகளை இயேசு காவியம் வழி அறிவோம் அப்படின்றாங்க. அதாவது இயேசு காவியத்துல இயேசுநாதர் அவர்கள் அவர்களுடைய சீடர்களுக்கு அறிவுரை வழங்கியதா கூறக்கூடியதுதான் இன்றைய பாடப்பகுதியா நம்ம பார்க்கக்கூடியது. இன்றைய காலகட்டத்துல இந்த உலக மக்களானவர்கள் ஜாதி, மதம், அது மட்டும் இல்லாம மொழி, இந்த வேறுபாடுகள் காரணமாக முரண்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள், மோதல்களை கொண்டிருக்கிறார்கள், சண்டை போட்டுக்கிட்டு அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த எல்லா முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் ஒன்றுபட்டு, அதாவது எல்லாமே கலைந்து அனைத்து மக்களும் சமமானவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பொழுது இந்த மக்களிடையே மனதிலே தோன்றுமோ அப்போதான் இந்த அமைதியான வாழ்க்கை அப்படிங்கிறதே தோன்றும். அந்த அமைதியான வாழ்க்கை, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டிய அந்த அமைதியான வாழ்க்கை என்று நாம் வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் இந்த உலகமானது உயர்வடையும் அப்படின்னு சொல்லி இந்த உண்மைகளை இயேசு காவியத்தின் வழியாக நம்மளுக்கு கண்ணதாசன் அவர்கள் கூறுகிறார்கள். இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடல், முதல் பாடல், சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கே உரியது, தலைவர்கள் அவர் என்றார். அதாவது இயேசுநாதர் அவர்கள் தன்னுடைய சீடர்கள் கிட்ட அறிவுரை கூறுவதாக அமைந்திருக்கக்கூடியதான் இந்த பாடப்பகுதி. அப்போ அவர் சொல்றாராம் இயேசுநாதர் அவர்கள், சாந்தம் உடையோர், சாந்தம் அப்படின்னா அமைதி அப்படின்னு அர்த்தம். அமைதி உடையவர்கள், அமைதியாக இருப்பவர்கள் தான் பேறு பெற்றோர். பேறு அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். அதாவது எல்லா செல்வங்களும், எல்லா வளங்களையும், எல்லா பயன்களையும் பெற்றவர்கள் அவர் என தத்துவம் சொன்னார். அப்படிங்கிற ஒரு தத்துவம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொற்களாக கூறுகிறது தான் தத்துவம். இந்த மாதிரிலாம் நடக்கும், அப்ப இப்படி இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நற்கருத்துக்களை தான் தத்துவம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் நீங்கள் அனைத்து வகையான பேரினையும் அடைய முடியும். அனைத்து வகையான செல்வங்களும், அனைத்து வகையான பொருட்களும் உங்களை அடையும் அப்படின்றாரு. அப்படிப்பட்ட அந்த தத்துவத்தை சொல்கிறார் தன்னுடைய சீடர்களுக்கு. இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது. தாரணி அப்படின்னா, தரணி அப்படின்னா உலகம், தாரணினாலும் உலகம் தான். இந்த உலகம் முழுவதும் அந்த மாதிரி அமைதியா இருக்கவங்களுக்கு தான் உரியது அப்படின்றாராம். அவர்களே தலைவர்கள் அப்படின்னு சொல்றாரு. தலைவர் அவர் என்றார். அப்போ இயேசுநாதர் அவர்கள் என்ன சொல்றாரு? அமைதியாக இருப்பவர்கள் தான் அனைத்து வகையான பேர்களையும் பெற்றவர்கள், அவர்களுக்குத்தான் இந்த உலகம் முழுவதும் உரியது,
அவர்கள்தான் இந்த உலகத்தின் தலைவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறார். ஓகேங்களா? சோ இது குறித்து நம்மளுடைய ஸ்கூல் புக்ல கொடுக்கறதையும் அப்படியே பாத்துக்கலாம். சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது. அவர்களே தலைவர்கள் ஆவர் என்ற உண்மையை இயேசுநாதர் அவர்கள் கூறுகிறார். ஓகேங்களா? அடுத்தது 2வது பாடல். மாந்தர் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். மகத்துவம் அப்படின்னா என்னன்னா சிறப்பு அப்படின்னு பொருள். ஓகேங்களா? மகத்துனா அதோடைய மகத்துவத்தை பாருங்க அப்படிங்கிறோம்ல. அப்ப அதோடைய சிறப்பை பாருங்கள் கூறக்கூடியது. ஓகேங்களா? சோ அப்ப மாந்தர் வாழ்வில், மாந்தர்னா நம்மதான் மனிதர்களுடைய இந்த வாழ்க்கையில் தேவைப்படுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தம் தான் அப்படின்றார். அமைதி மட்டும்தான் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு இயேசுநாதர் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேலும் அது மண்ணையும், அப்படி அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மண்ணையும் அந்த விண் உலகையும், இந்த மண் உலகையும் ஆழ்வார்கள், அந்த விண் உலகையும் தலைவர்களாகி ஆழ்வார்கள் அப்படின்றார். அதுதான். சோ அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும், அதாவது இந்த மண் உலகத்தையும் ஆளும் விண் உலகத்தையும் ஆளக்கூடிய சிறப்பு வாய்ந்தது. அதனை பாருங்கள், அதனை காண்க அப்படின்னு சொல்லி, அதாவது உங்கள் ஞான கண்ணை திறந்து அதனை பாருங்கள் அப்படின்னு இயேசுநாதர் அவர்கள் கூறுகிறார். ஓகேங்களா? சோ அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில எதுதான் ரொம்ப முக்கியம்? அமைதி. அந்த அமைதிதான் இந்த மண்ணுலகையும் ஆள வைக்கும், அவனை அந்த விண்ணுலகையும் ஆள வைக்கும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்திருக்காங்கிறத பாக்கலாமா? மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது என்றார். இப்போ மனித வாழ்க்கையில் அந்த சாந்தம் தான் அந்த அமைதி, அந்த பொறுமைதான் இந்த உலகை ஆள வைக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது, சாதிகளாலும் வேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம் அப்படின்றாங்க. அதாவது சாதிகளாலும் பல்வேறு கருத்து வேறுபாடுகளாலும், அதாவது பேதங்கள் அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு அர்த்தம். வேதங்கள்னா என்ன? கருத்து வேறுபாடுகள். சோ அப்ப இந்த சமுதாயமானது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சாதிகளாலும் மொழிகளாலும் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகளாலும் நாம தடுமாறிக்கிட்டு இருக்கோம், இந்த உலகத்துல தள்ளாடிக்கிட்டு இருக்கோம். அதாவது கலகங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கருத்து வேறுபாடுகளால். அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே, அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையானது எது தர்மம் எது அறம்னு புரிந்ததற்கு பிறகே இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி அந்த கலகமானது அடங்கிவிடும் அப்படின்றாரு. இப்ப ஜாதி மதம் வேதம் அப்படின்னு சொல்லி பல வகையான கருத்து வேறுபாடுகளோடு முரண்பாடுகளோடு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் பிற மக்களோடு நாம் கலகம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் ஒரு நிம்மதி இல்லாத, அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையானது ஒரு நாள் அடங்கும் அப்படின்றார். அதாவது இந்த நிலை எல்லாமே மாறும், ஒரு நாள் அடங்கும். எப்பதான் மாறும் அப்படின்னா, எல்லா மக்களுடைய மனதிலும் அறம்னா என்ன, அனைவரும் சமம் அப்படிங்கிறது என்னைக்கு அந்த தர்மம் மக்களிடையே புரிகிறதோ, ஏன்னா தர்மம் அறம் அப்படிங்கிறது எல்லாரும் சமம் அப்படிங்கிறதுதான். சோ இப்ப எல்லாரும் சமங்கிற அந்த அறத்தை என்று இந்த மக்கள் புரிந்து கொள்கிறார்களோ அன்று இந்த ஜாதியையும் மதத்தையும் மொழியையும் பிற கருத்து வேறுபாடுகளையும் விடுவித்து விட்டு, கலகத்தை கைவிட்டு விட்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்றாங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது. அறம் என்கின்ற ஒன்றனை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி இந்த உலகம் அமைதியாகிவிடும் அப்படின்றாங்க. அடுத்தது, ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதன வாழ்வினை பெற வேண்டும் அப்படின்றாங்க. ஓதும் பொருளாதாரம் அப்படின்னா நாம் அடையக்கூடிய அந்த பொருட்கள், செல்வங்களை நாம் ஈட்டக்கூடிய அந்த செல்வங்களினால் நம்மளுடைய பொருளாதாரமானது என்னது? உயர்ந்து கொண்டிருக்கின்றது. சோ அதான் ஓதும் பொருளாதாரம் தன்னிலும் உன்னத அறம் வேண்டும். நாம் பொருள் ஈட்டுவதனால் நம்மளுடைய பொருளாதாரமானது உயர்ந்து கொண்டு வருகிறது. அப்படி இந்த மாதிரி உயர்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த ஓதக்கூடிய பொருளாதாரத்தில் கூட உன்னதமான அறம் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அறத்தின் வாயிலாகவே நீங்கள் பொருளீட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அறத்தின் வாயிலாதான் நம்ம பொருளீட்டி நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டுமே தவிர தீய செயல்களை செய்து நாம் பொருளீட்ட கூடாது. நல்வழியில் நம் பொருளை ஈட்ட வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அப்ப ஓதும் பொருளாதாரம் தனிலும் அப்படின்னா இந்த பொருளாதாரத்துல கூட
பொருளாதாரத்திலும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பொருளாதாரம் நாம் பொருளீட்டக்கூடிய அந்த வகையிலும் கூட உன்னதமான அறம் இருக்க வேண்டும். நேர்மையான வழியில் நாம் பொருளை ஈட்ட வேண்டும். உண்மை இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. புவி உயர்வு தாழ்வும் இல்லாதன வாழ்வினை பெற வேண்டும் அப்படின்றாங்க. இந்த புவியினிலே உயர்வு அப்படின்னா ஏற்றம், தாழ்வுனா இரக்கம். அப்ப இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கையினை நாம் பெற வேண்டும். இந்த பூமியிலே நாம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த நிலையை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வினை, அனைவரும் சமமானவர்கள் என்ற மனப்பாங்கோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையினை நாம் பெற வேண்டும். இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையினை பெற வேண்டும் அப்படின்றாங்க. இங்க பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும். இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்வை பெற வேண்டும் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? இதுதான் நம்மளுக்கு ஸ்கூல் புக்லயே கொடுத்திருக்க கூடியது. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுபவர், இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் அப்படின்றாங்க. அதாவது இரக்கம் அப்படின்னா என்னது? பிற உயிர்களையும் தம் உயிர் போன்று கருதி அந்த உயிர்களானது துன்பத்தில் இருக்கும் பொழுது அதனை காப்பாற்றுவதுதான் இரக்கம். அதாவது மற்ற உயிர்களையும் நம்மளுடைய உயிரை எப்படி நமக்கு ஒரு துன்பம் நேரிட்டுச்சுன்னா அதுல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்குமோ அது மாதிரி பிற உயிர்களுக்கு துன்பம் நேரிடும் பொழுதும் அதனை நம் உயிராக கருதி அதனை காப்பதுதான் இரக்கம் அப்படிங்கிற அந்த குணம். அதாவது கருணைன்னு சொல்லக்கூடியது, அருள்னு சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட அந்த குணம் உடையவர்கள் தான் பேறு பெற்றவர்கள். எல்லா வகையான செல்வங்களையும் எல்லா வகையான பயன்களையும் பேரினையும் பெற்றவர்கள் ஆவார் அப்படின்றாரு இயேசுபிரான். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் இரக்கம் காட்டி பிற உயிர்களிடத்து இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் அப்படின்றாங்க. அதாவது பிற உயிர்கள் கிட்ட இவங்க இரக்கம் காட்டி அந்த உயிர்களை காப்பாற்றுகிறார்கள். அதன் பயனாக அந்த கடவுள் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவான். அவர்களுக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது அவர்களுக்கு இரக்கம் காட்டுவான். யார்? அந்த கடவுள். அப்போ இரக்கத்தை பெறுகிறான். கடவுளிடமிருந்து இரக்கத்தை பெறுகிறான். கடவுளுடைய இரக்கத்தை அவன் பெறுகிறான். இவன் இரக்கத்தை பிற உயிர்களுக்கு வழங்குகிறான். அதுதான் இரக்கம் காட்டி அந்த இரக்கத்தை கடவுளிடமிருந்து அவன் பெறுகின்றான். இதுதான் அவன் பெறக்கூடிய அந்த பரிசு அப்படின்றார். இதுதான் பரிசு என்றார். நீங்கள் பிற உயிர்களிடத்தை இரக்கம் காட்டினீர்கள் என்றால் அந்த கடவுளிடமிருந்து இரக்கத்தை நீங்க பெறலாம். அதுதான் அந்த கடவுள் உங்களுக்கு அளிக்கக்கூடிய பரிசு. சோ அதனால் இரக்கம் காட்டுபவர்கள் தான், இரக்கம் உடையவர்கள் தான் அனைத்து வகையான பேரினையும் பெற்றவர்கள் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வாயும் வயிறும் ஆசையில், இந்த வாயும் வயிறும் நிரம்பணுங்கிற ஆசையில, பொருளீட்டணுங்கிற ஆசையில விழுந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை பாலைவனமா மாறிடுமா. ஏன்னா ஆசை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நல்வினை மட்டும் செய்ய மாட்டோம், தீவினையிலையும் பொருளீட்ட ஆரம்பிச்சிருவோம். சோ அப்ப தீவினையில பொருளீட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை இந்த பாலைவனம் எப்படி பயனற்ற இருக்கின்றதோ, எதற்கும் உதவாது, எந்த ஒரு கொடிகளும் செடிகளும் தளிர்வுறாது. சோ அப்படிப்பட்ட அந்த பாலைவனம் போல இந்த வாழ்க்கையானது ஆகிவிடும். அதனால் இந்த வாயிற்காகவும் வயிற்றிற்காகவும் ஆசையில் விழக்கூடாது அப்படின்றாரு. அவர் தூய மனதில் வாழ நினைத்தால், ஒருவேளை இந்த ஆசையெல்லாம் இல்லாம தூய்மையான மனதோடு பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நல் வழியில் பொருள் ஈட்டி நல்ல மனதோடு பிறர் பொருளின் மேல் ஆசைப்படாமல் பிறர் பொருளை எப்படி கவர வேண்டும் என்று வஞ்சம் கொள்ளாமல் நல்ல வழியில் பொருள் ஈட்டி வாழ நிலைத்தால் அவர்களுடைய வாழ்க்கையானது சோலைவனம், அதாவது பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய, பூத்து குலுங்குகின்ற, இன்பம் தரக்கூடிய, குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு சோலைவனம் போல இந்த வாழ்க்கையானது மாறும் அப்படின்றார். புரிஞ்சுதா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கிறதையும் பாத்திரலாமா? இரக்கமுடையோர் பேறு பெற்றவர் ஆவார். அவர் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுபவர். இதுதான் அவர்களுக்கான பரிசு. மனிதன் ஆசையில் விழுந்து விட்டால் அவனது வாழ்க்கை பாலைவனம் போல பயனற்றதாகிவிடும். அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கையானது மலர்ச்சோலை போல மாறிவிடும் அப்படின்றாங்க. அதாவது தீவினைகள்ல பொருளீட்ட கூடாது. தீவினைகள்ல எப்ப பொருளீட்டணும் நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோணும் அப்படின்னா பேராசை இருக்கும் பொழுதுதான் தோன்றும். அப்ப அந்த ஆசைகளில் வீழக்கூடாது. அப்படி வீழ்ந்து விட்டீர்கள் என்றால்
பாலைவனம் எப்படி பயனற்று போயிருக்கிறதோ, எந்த ஒரு தாவரங்களும் வளர்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லாமல் பயனற்று போயிருக்கிறதோ, அப்படி உங்களுடைய வாழ்க்கையும் பயனற்று போய்விடும். அதுவே எந்த ஒரு ஆசையிலும் வீழாமல், பிறருடைய செல்வங்களின் மீது ஈடுபாடு கொள்ளாமல், பிறருடைய செல்வங்களை கவர வேண்டும் என்ற தீய எண்ணங்கள் கொள்ளாமல், நல்ல வழியில் உங்களுடைய பொருள் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிற நல்ல குணத்தோடு, நல்ல உள்ளத்தோடு பிற உயிர்களுக்கு இரக்கம் காட்டி வாழ நினைக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களது வாழ்க்கையானது இந்த சோலைவனம் போல, பூக்கள் பூத்து குலுங்குகின்ற அந்த சோலைவனம் போல, குளிர்ச்சி நிறைந்த தென்றல் வீசுகின்ற அந்த சோலைவனம் போல உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும் அப்படின்றாங்க. அடுத்தது, தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன் நாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலை அளவு அப்படின்றாங்க. அதாவது தமை வாட்டி அப்படின்னா தங்களையும் வருத்தி கொண்டு, பிறரையும் வாட்டி அப்படின்னா பிறரையும் துன்பப்படுத்தி விட்டு, தன்னையும் துன்பப்படுத்திக்கிட்டு பிறரையும் துன்பப்படுத்தக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகள்லாம் எதற்காக? அதாவது ஜாதி மதம் பேதம்னு பிரிஞ்சு கருத்து வேறுபாடுகள்னால நீங்க உங்களையும் வருத்திக்கிட்டு, அவங்க ஒரு சொல் சொன்னாங்கன்னா உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். அதுவே நீங்க ஒரு சொல் சொல்லும் பொழுது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி எதற்காக சண்டையிட்டு கொள்கிறீர்கள்? எதுக்கு இந்த சண்டை சச்சரவெல்லாம்? தினமும் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு எதற்காக அப்படின்றாங்க. அதாவது இது என்னுடைய நாடு, நாட்டுப்பற்று இருக்கணும் அப்படின்றோம். ஆனா ஒரு பக்கத்துல இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் சமம், அனைவரும் ஒருவரே அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்ந்து விட்டால் நம்ம உயர்ந்த வாழ்வை அடையலாம். அதை விட்டுட்டு இது ஏன் நாடு, இந்த நாட்டுக்குள்ள நீ வரக்கூடாது, அது ஓ நாடு, உன் நாட்டுக்குள்ள நான் வரமாட்டேன், இது என்னுடைய நாட்டுடைய புகழ் அப்படின்னு இந்த ஜாதி மதம்னு மட்டும் இல்லாம இந்த நாடு அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய இந்த பொய்யான உறவும். ஏன்னா எந்த ஒரு மண்ணும் யாருக்கும் சொந்தம் அல்ல. நாம் இந்த உலகிலே தோன்றி இருக்கின்றோம். இந்த உலகில் எங்கு வேணாலும் நாம் போய் மறையலாம். சோ அப்ப எந்த மண்ணும் நம்முடைய மண்ணுன்னு சொல்லிட முடியாது. சோ அப்படிப்பட்ட இந்த மண்ணில் தன்னுடைய நாடு பிறருடைய நாடுன்னு பிரிச்சு பேசக்கூடிய இந்த பொய்யான உறவு, அதாவது இது ஏன் நாடு அப்படின்ற ஒரு உறவு கொண்டாடுகிறீர்கள் பார். சோ அந்த பொய்யான உறவு எதற்காக? இந்த பொய்யான உறவினால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்றாங்க. அடுத்தது, இமைக்கும் போதில் 1000 போட்டி அப்படின்றாங்க. அதாவது கண் இமைக்கக்கூடிய அந்த ஒரு நொடி பொழுதுல 1000 போட்டி நடக்கின்றதாம். அந்த 1000 போட்டியில் எத்தனை வீண் கனவுகள் காண்கின்றோம். இப்படி நாம ஜெயிச்சிடலாம், அப்படி நம்ம ஜெயிச்சிடலாம், இதை நாம் அடைந்து விடலாம், அதை நாம் அடைந்து விடலாம்னு எப்படிப்பட்ட வீணான தேவையில்லாத கனவுகளை எல்லாம் நாம் காண்கின்றோம் அப்படின்றாங்க. தினமும் இவை இல்லாது இந்த மாதிரி போட்டி பொறாமை சண்டை சச்சரவுன்னு ஏன் நாடு ஓ நாடு ஓன் ஜாதி ஏன் ஜாதி ஏன் மதம் ஓ மதம் உன்னுடைய வேதம் என்னுடைய வேதம்னு இந்த மாதிரி பல கழகங்கள் இல்லாமல் அமைதியான வாழ்க்கையை எய்தி விட்டால், அமைதிகள் செய்தால் இதயம் மலை அளவு உயர்ந்து விடும் அப்படின்றாங்க. மலை எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதுபோல இந்த உள்ளமானது, இந்த இதயமானது உயர்ந்து விடும் அப்படின்றாங்க. சோ இதுதான் உண்மையான கருத்து. உண்மையா சொல்ல போனா நாட்டுப்பற்று மொழிப்பற்று வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசினால் கூட, இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் உயிர்கள் தான். அனைத்து உயிர்களையும் சமமாகவே கருத வேண்டும். ஒரு விலங்கை கூட நமக்கு சமமானதாகவே கருத வேண்டும். இதைதான் சித்தர்கள் பாடல் வழியிலும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஞான உரிமை பெற்றவர்கள் நமக்கு கூறியிருக்கக்கூடிய வார்த்தையும் அதுவே. அதாவது இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய மனித உயிர்கள் மட்டுமல்ல, பிற உயிர்களையும் தம்முயிர் போலவே பாவிக்க வேண்டும். அனைத்து உயிர்களும் உயிர்கள் தான். உனக்கு எப்படி உன் உயிர் போச்சுன்னா எப்படி உன் குடும்பம் பாடுபடுமோ, நீ எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தியோ அதே மாதிரிதான் மத்த உயிரும் நினைக்கும். மத்த உயிருக்கு குடும்ப குட்டி எல்லாமே இருக்கும். அப்ப நீ மத்த உயிர்களுக்கு நீ துன்பம் செய்தால் அதோடைய குடும்பத்தினார் வருந்துவார்கள். சோ அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் சமம். அந்த உயிரினத்துடைய துன்பம் என்ன அப்படிங்கிறது உன் கண்ணுக்கு தெரியாது. அந்த உயிரினத்துக்கும் துன்பம் நன்மை தீமை எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அது துன்பப்படாதுன்னு நீங்க முட்டாள்தனமா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இதுதான். அப்போ ஏன் நாடு ஓ நாடு ஏன் ஜாதி ஓன் ஜாதி ஏன் மதம் ஊ மதம்னு இல்லாம அனைவரும் ஒரு மதம், அனைவரும் ஒரு ஜாதி,
அனைவரும் சமம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் சமமானது அப்படிங்கிற எண்ணம் என்று உங்களுடைய மனதில் தோன்றுமோ அன்று அமைதி உண்டாகும். என்று உங்களுக்கு அந்த அமைதி உண்டாகின்றதோ அன்று உங்களுடைய உள்ளமானது மலை போல உயர்ந்து நிற்கும் அப்படின்றாங்க. சோ அதுதான் இந்த பாடலுக்கான பொருள். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம். மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தானும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர். மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசி உண்மை இல்லாத இந்த உறவுகளாக வாழ்கின்றனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும் 1000 போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான் தோன்றுகின்றன. இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ இதுதான். மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாமா? அமைதி உடையவர்கள் தான் அனைத்து வகையான பேரினையும் பெற்றவர்கள் அப்படின்னு இயேசுநாதர் அவர்கள் அவருடைய சீடர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். சோ அப்படிப்பட்ட அமைதி உடையவர்கள் தான் இந்த உலகத்தினை முழுவதையும் ஆளக்கூடியவர்கள். இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்குரியது. அவர்கள்தான் இந்த உலகத்தின் தலைவர்கள். அவர்கள்தான் இந்த மண் உலகத்தையும் விண்ணுலகத்தையும் ஆட்சி செய்வார்கள். அந்த அமைதியினை பெற்ற, அதாவது மாந்தர்கள் மக்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதி. அமைதிங்கிற அந்த பொறுமை குணம்தான் முக்கியம். அந்த குணம் இருந்து விட்டால் நீ இந்த மண் உலகத்தையும் ஆட்சி செய்து விடலாம், அந்த விண் உலகத்தையும் ஆட்சி செய்து விடலாம். அப்படிப்பட்ட சிறப்பினை கண் திறந்து பாருங்கள் சீடர்களே அப்படின்றார். அது மட்டுமல்லாமல் ஜாதிகளாலும் பல்வேறு கருத்து வேறுபாடுகளாலும் தடுமாறி இருக்கின்றது இந்த உலகம். அப்படிப்பட்ட இந்த உலகம் மாற வேண்டும் என்றால், இந்த சண்டைகள், ஜாதி சண்டைகள், இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஒழிய வேண்டும் என்றால் மக்களானவர்கள் தர்மம் அப்படிங்கிற ஒன்றை நம்பிய பிறகே அது நடக்கும் அப்படின்றாங்க. எது உண்மை, எது அறம், எது மெய்ப்பொருள், இந்த வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கறது என்னைக்கு ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்குதான் இதெல்லாம் மாறும் அப்படின்றாங்க. நாம் ஈட்டக்கூடிய பொருளானது நல்ல வழியில் ஈட்டியதாக இருக்க வேண்டும். அந்த பொருள், நாம் ஈட்டக்கூடிய பொருளிலே ஒரு உன்னதமான அறம் இருக்க வேண்டும். இந்த புவியிலே ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை இனி அனைவரும் பெற வேண்டும். இரக்கமுடையவர்களே பேறு பெற்றவர்கள் அப்படின்னு இயேசுபிரான் அவர்கள் சொல்கிறார். அவர் என்ன கூறுகிறார் அப்படின்னா, நீ பிற உயிர்களிடத்தே இரக்கம் காட்டினால் அந்த இறைவன் உன்னிடத்தே இரக்கம் காட்டுவான். சோ அதனால் அவன், அந்த இறைவன் உனக்கு கொடுக்கக்கூடிய பரிசுதான் அந்த இரக்கம் அப்படின்றான். சோ இந்த வாயிற்காகவும் வயிற்றிற்காகவும், இந்த வாயையும் வயிற்றையும் நிரப்புவதற்கும் நிரப்பக்கூடிய ஆசையில் விழுந்து விட்டால் நீ தீய செயல்களை செய்ய ஆரம்பிப்பாய். அப்படி நீ தீய செயல்களை செய்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி பாலைவனம் பயனில்லாமல் இருக்கின்றதோ அதுபோல மாறிவிடும். ஆனால் நீ தூய மனதோடு வாழ நினைத்து விட்டால் இது சோலைகள் மாறி உன்னுடைய வாழ்க்கையானது மாறிவிடும். சோ இந்த சண்டை சச்சரவுகளால், கருத்து வேறுபாடுகளால் நீ உன்னையும் வாட்டிக்கொண்டு பிறரையும் துன்புறுத்துகின்றாய். சோ தன்னாடு பிறர் நாடுன்னு இந்த உண்மை அல்லாதவற்றை பேசிக்கொண்டு, உண்மை அல்லாத இந்த உறவுகளை பாராட்டி கொண்டு வாழ்கின்றாய். இப்படிப்பட்ட வாழ்க்கை மாற வேண்டும். நீ கண்ணிமைக்கும் பொழுதினிலே உன்னுடைய இடத்தை நிரப்புவதற்காக 1000 போட்டிகள் நடக்கின்றது. அந்த 1000 போட்டிகளிலே 1000 வகையான கனவுகள், தேவையில்லாத கனவுகளை எல்லாம் காண்கிறார்கள். இப்படி தினமும் அமைதி இல்லாமல் இருக்காமல் அமைதியான வாழ்க்கையை நீ வாழ நினைத்து விட்டால், அதற்கான செயல்களை செய்து விட்டால் உன்னுடைய இதயமானது மலை போல உயர்ந்து நின்று விடும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இதற்கான பொருள். இங்க கண்ணதாசன் பற்றிய குறிப்பு கொடுத்திருக்காங்க, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தையா அப்படிங்கிறது. இங்க இருக்காரு பாருங்க, இவர்தான் கண்ணதாசன். இவருக்கு கவியரசு அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்கு அப்படின்றாங்க. காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற பல இலக்கிய வடிவங்கள்ல நூல்களை இயற்றியிருக்காரு. ஏராளமான திரைப்பட பாடல்களையும் இயற்றியிருக்காரு. இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் வகுப்புகள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சோ அப்படிங்கும் பொழுது நாம இன்னொரு விஷயத்தையும் படிச்சிருக்கோம். அதாவது தமிழக அரசவையில முதல் அரசவை கவிஞரா அமர்த்தப்பட்டவர் யார் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கண்ணதாசனும் அரசவை கவிஞரா இருந்திருக்காரு. அப்ப தமிழக அரசுடைய முதல் அரசவை கவிஞர் யார் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இவர் இயேசு வாழ்க்கையுடைய வரலாற்றையும் அவருடைய அறிவுரைகளையும் கூறக்கூடிய நூலாகத்தான் இந்த இயேசு காவியத்தை இயற்றியிருக்காரு. அப்போ கண்ணதாசன் இயற்றிய நூல் எது அப்படின்னா இயேசு காவியம். இந்த நூல்ல இருக்கக்கூடிய மலை பொழிவு அப்படிங்கிற பகுதியிலிருந்துதான் நம்மளுக்கு இந்த இயேசுநாதர் கூறக்கூடிய அறிவுரை பகுதி அமைந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல கொடுத்திருக்கக்கூடிய காலக்கணிதம் அப்படிங்கிற பாடல் தான். இந்த காலக்கணிதத்தையும் இயற்றியவர் யார்தான்?
முத்தையாங்கிற இயற்பெயர் கொண்டிருக்கக்கூடிய கண்ணதாசன் அவர்கள் தான் ஏற்றிருக்காங்க. பார்க்கலாம். நுழையும் முன் கவிஞன் என்பவன் யார்? அவன் குணம் என்ன? அவனுடைய பணி என்ன? கவிஞன்னா யாருப்பா ஃபர்ஸ்ட்? அவன் யாரு? அவன் எப்படி இருப்பான்? அவனுடைய குணம் என்ன? அவனுடைய தொழில் என்ன? அப்படிங்கும் பொழுது அதற்கான பதிலையும் இங்கேயே கொடுத்திருக்காங்க. மனம் என்னும் வயலிலே, அதாவது நம்மளுடைய மனசு அப்படிங்கிற வயலிலே சொல்லேர் உழவனாக சொற்களை ஏறா கொண்டு உழுது சிந்தனையை விதையாக, அவனுடைய மனதில் தோன்றக்கூடிய அந்த சிந்தனைகளை விதையாக தூவி மடைமைகளை களைப்பறித்து, மடைமை அப்படின்னா பேதமை, அதாவது அறியாமை அப்படின்றது. அந்த அறியாமைகளை எல்லாம், அந்த வயலில் விளையக்கூடிய அந்த அறியாமைகளை எல்லாம் களைப்பறித்து விட்டு தத்துவ நீர் பாய்ச்சி, இந்த வாழ்க்கைக்கு தேவையான உண்மையான கருத்துக்களை எல்லாம் நீராக பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் தான். அறம்னு ஒரு பொருள், இதுதான் அறம்னு இந்த வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய அந்த பாடலை, அந்த கதிரை அறுப்பவன் தான் கவிஞன் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? அதாவது எவன் ஒருவன் தன்னுடைய மனதை வயலாக கொண்டு அந்த வயலிலே சொற்களை ஏறாக கொண்டு உழுது அவன் சிந்தனையில் தோன்றக்கூடிய கருத்துக்களை எல்லாம் விதையாக தூவி அந்த விதைகளானது முளைத்து வெளிவரும் காலத்திலே அதனோடு சேர்ந்து கலைகளும் உருவாகும். அப்படி அவன் மனதிலே தோன்றக்கூடிய அறியாமையினால் தோன்றக்கூடிய அந்த கலைகளை எல்லாம் நீக்கிவிட்டு, இதுதான் உண்மை, இதுதான் இந்த வாழ்க்கைக்கான மாற்றம் அப்படின்னு இந்த வாழ்க்கை தத்துவங்களை எல்லாம் நீராக பாய்ச்சி அந்த விதையை வளர வைத்து அதனை அறம் அப்படிங்கிற விளைச்சலை தரக்கூடிய ஒரு பயிரை கதிராக அறுப்பவன் தான் கவிஞன் அப்படின்றான். சோ அப்படிப்பட்ட அந்த கவிஞன் காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனாகின்றான் அப்படின்றாங்க. ஏன்னா கவிஞன் அப்படின்றவன், நீங்க பார்த்திருக்கலாம், இந்த இலக்கியங்கள் வாயிலாக நாம் கற்றுக்கொள்வது இதுதான் வாழ்க்கை, இதுதான் அறம், இதுதான் உண்மை அப்படின்றதான். இப்ப முன்னாடி பார்த்த பாடல்ல கூட நம்ம பார்த்திருப்போம். வாழ்க்கையில, நம்மளுடைய மனித வாழ்க்கையில ஜாதி மதம் பேதம்னு பல பிரிவுகள் இருக்கிறது. இந்த பிரிவெல்லாம் உண்மை அல்ல. இதெல்லாத்தையும் விட்டு விட்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் உன்னதமான வாழ்க்கை. அதுதான் அறமும் கூட. இந்த மக்கள் அனைவரும் ஒன்றுதான், அனைவரும் சமமானவர்கள் தான், ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ஒன்று கிடையாது அப்படிங்கிற அந்த அறத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம் ஒரு பாடலை படிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு அது புரியுது. சோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை கூறக்கூடியது, அந்த அறங்களை நம்மளுக்கு எடுத்து கூறக்கூடிய அந்த இலக்கியம், எடுத்து கூறக்கூடியதுதான் இந்த இலக்கியம். அந்த இலக்கியத்தை படைப்பவன் தான் கவிஞன், வேற ஒண்ணுமே இல்லை. சோ அப்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த காலத்துல இந்த மாதிரியான கருத்துக்கள் தேவை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எடுத்து அவர்கள் சொல்கிறார்கள். அதனால பிற்காலத்துல நம்மளுக்கு என்ன விளையும் அப்படிங்கறத அவங்களுடைய அனுபவத்தினால் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருப்பாங்க. சோ அதனால அடுத்து என்ன விளைய போகிறது, எதிர்காலத்தை கணித்து நம்மளுக்கு கருத்துக்களை தத்துவங்களை வழங்குவதனால் அவனை காலத்தை வென்றவன் அப்படின்னு சொல்றாங்க கவிஞனை. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்தது இங்க இவர் கொடுத்திருக்கக்கூடிய, இவர் இயற்றிய பாடல் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடலுக்கான பொருள் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம படிக்கும் பொழுதே ஓரளவுக்கு பொருள் புரியும். ஓகேங்களா? கவிஞன் யான் ஓர் கால கணிதன், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நான் ஒரு புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம் அப்படின்றார். அதாவது கவிஞன் ஆகிய நான் ஒரு காலக்கணிதன். காலக்கணிதன் அப்படின்னா முக்காலத்தையும் கணித்து சொல்லக்கூடிய ஜோசியர் போல ஒருவன் அப்படின்றாங்க. காலத்தை கணிக்க கூடியவன் அப்படின்றாங்க. பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு நான் படிச்சுட்டேன், அதை வச்சு நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். இப்ப பிரசன்ட்ல அடுத்து என்ன விளைய போகுதுங்கிறது எனக்கு தெரியும், அதற்கான சொல்யூஷனா உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற. சோ அந்த சொல்யூஷனா தான் நம்மளுக்கு பல இலக்கியங்களை கொடுத்திருக்காங்க. அந்த இலக்கியங்களை படித்து நாம் அந்த அறத்தை போற்றி வாழ்ந்து விட்டோம் என்றால் இன்பம் உங்களோடும் துன்பங்கள் இல்லாமலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம். சோ அதனால நமக்கு பின்னாடி என்ன வரப்போகுது அப்படிங்கறத அவர்கள் முன்பே அறிந்து கொண்டு அதனை பாடல்களாக கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்துவதனால் அவர்கள் காலக்கணிதர்கள் அப்படின்றாங்க. அதுதான். சோ அப்ப கவிஞன் அப்படிங்கிறவன் ஒரு காலக்கணிதன், ஒரு ஜோஷியன் மாதிரி காலத்தை கணிப்பவன். கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் அப்படின்றார். அதாவது அவருடைய கருத்திலே தோன்றக்கூடிய, அவருடைய சிந்தனையிலே தோன்றக்கூடிய அந்த கருத்திலே படக்கூடிய பொருளை, அவருடைய சிந்தனையிலே தோன்றக்கூடிய அந்த பொருளை அதனை ஆராய்ந்து அறிந்து, அது அறியாமையினால் தோன்றியதா, கலையா, இல்ல ஒரு உண்மையான பயிர்தானா, அதை விளைவிச்சால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு அவருடைய சிந்தனையில தோன்றக்கூடிய அந்த பொருளை பிறருக்கு எடுத்து சொல்லி நல்ல கருத்துக்களை எல்லாம், அவர் மனதிலே தோன்றிய நற்கருத்துக்களை எல்லாம் பிற மக்களுக்கும் எடுத்து கூறி அந்த மக்களை
உருப்பட வைப்பானாம். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னத நிலையை அடைய வைப்பவன் தான் கவிஞன் அப்படின்றாங்க. புரியுதா? சோ அவனுடைய கருத்திலே படக்கூடிய அந்த பொருளினை எடுத்து தெளிவாக விளக்கி பிறருக்கு கூறி அவர்களுடைய வாழ்க்கையில் வளத்தை உருவாக்குபவன், அவனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துபவன், அவனை உருப்பட வைப்பவன் தான் கவிஞன் அப்படின்றான். புவியில் நானோர் புகழுடை தெய்வம். எப்படி தெய்வங்களை நாம் புகழ்ந்து கூறுகின்றோமோ அதுபோல இந்த இலக்கியங்களை படைத்த இந்த கவிஞர்களையும் நாம் போற்றி புகழ்கின்றோம். சோ அதனால் அந்த தெய்வத்தை புகழ்வது போல இந்த புவியினிலே இந்த தோன்றிய இந்த கவிஞர்களையும் போற்றுகின்றோம். அதனால் புவியில் நானோர் இப்படிப்பட்ட கவிஞனாகிய நான் அந்த தெய்வத்திற்கு என்ன புகழ் இருக்கிறதோ அதே புகழ் எனக்கும் கிடைக்கின்றது. அப்படி புகழுடை தெய்வம், அந்த தெய்வத்திற்குடைய புகழை நானும் அடைந்திருக்கின்றேன் அப்படின்றார். பொன்னினும் விலை மிகு பொருள் என் செல்வம் அப்படின்றாங்க. பொன்னை விட, பொன் அப்படின்னா தங்கம், தங்கத்தை விட விலை மிகுந்தது என்னுடைய பொருட்கள் அப்படின்றாங்க. விலை மிகுந்த பொருள் தான் என்னுடைய செல்வம். அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளானது தங்கத்தை விட விலை உயர்ந்தது அப்படின்றான். சோ அப்ப என்னுடைய செல்வம் அப்படின்னு கவிஞன் எதை சொல்லுவான்? அவன் இயற்றிய பாடல்களை சொல்லுவான். அப்ப கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிடுகிறார், நான் இயற்றிய இந்த பாடல்கள் என்னுடைய செல்வங்களானது பொன்னை விட விலை மிகுந்த பொருளாகும் அப்படின்றார். புரிஞ்சுதா? சோ அப்ப கவிஞன் அப்படிங்கிற நான் ஒரு காலக்கணிதன், காலத்தை கணிப்பவன், காலத்திற்கேற்ப கருத்துக்களை கூறுபவன், எதிர்காலத்தில் என்ன வருமோ அதனை முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லி அதற்கான வழியையும் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியையும் கூறுவதனால் நான் காலத்தை வென்றவன், நான் ஒரு காலக்கணிதன். என்னுடைய சிந்தையிலே படக்கூடிய அந்த பொருளை உங்களுக்கு எடுத்துரைத்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உருப்படச் செய்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தெய்வத்திற்கு எப்படி புகழ் உரிக்கிறதோ அதுபோல அந்த தெய்வம் அடைந்த புகழை நானும் அடைந்திருக்கின்றேன் இந்த புவியிலே. சோ என்னுடைய பாடல்களானது பொன்னினை விட மிகுந்த சிறப்பு வாய்ந்தது, மிகுந்த விலை உடையது அப்படின்றார். ஓகேங்களா? அடுத்து, இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதும் என் தொழில், ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவளும் யானுமே அறிந்தவை அறிக அப்படின்றாரு. அதாவது இவை சரி என்றால் என்னுடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய கருத்துக்கள் சரி அப்படின்னு எனக்கு பட்டுச்சு, அதுல எந்த ஒரு குற்றமும் இல்லை, அதுல எந்த ஒரு அறியாமையும் புகவில்லை, சரியான கருத்துதான், இது மக்களுக்கு நன்மையை விளைவிக்கும் அப்படின்னு என்னுடைய மனதுல தோன்றிடுச்சு அப்படின்னா, இவை சரி என்று எனக்கு தோன்றிவிட்டால் இயம்புவது என் தொழில், அந்த கருத்தினை உங்களுக்கு எடுத்து சொல்லுவது என்னுடைய தொழிலாகும் அப்படின்றாரு. இதுவே இவை தவறாயின் எதிர்ப்பதும் என் தொழில், என் வேலை அப்படின்றாரு. ஒருவேளை என்னுடைய சிந்தையில் தோன்றக்கூடிய கருத்தானது தவறாயின் விட்டின், அதாவது அது அறியாமையினால் தோன்றிய ஒரு கருத்தாக இருந்து விட்டால் அதனை எதிர்த்து அதனை அழிப்பதும் என்னுடைய தொழில்தான். அப்படிப்பட்ட அந்த அறியாமையினால் தோன்றிய அந்த கருத்தினை எதிர்த்து அழிப்பதும் யாருடைய தொழில்தான்? என்னுடைய தொழில்தான் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை அப்படின்றாங்க. யார் படைத்து காத்து அழிப்பார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன். சோ அப்படிப்பட்ட அந்த இறைவன் எப்படி ஆக்கி அதனை பாதுகாத்து அதுக்கப்புறம் அதை எப்படி அழிக்கிறானோ சோ அது போலத்தான் நானும் இந்த சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களை, வாழ்வியல் நெறிகளை இலக்கியங்களாக ஆக்குகின்றேன். அதனை அந்த இலக்கியங்களாக வடித்த பின்பு பாடல்களாக இயற்றிய பின்பு அந்த பாடல்களை பிறருக்கு அளிக்கின்றேன். அதான் அளித்தல். அதாவது பிறரும் படித்து பயன்பெறும் வகையிலே அதனை பிறருக்கும் நான் அளிக்கின்றேன். அந்த கருத்துக்களை எல்லாம் நான் உருவாக்கி அதனை மற்றவர்களுக்கும் அளிக்கின்றேன். ஒருவேளை ஏதாவது ஒரு கருத்து தவறா இருப்பின் பிறர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், பிறருடைய பாடல்களோ அல்லது என்னுடைய பாடல்களிலோ ஏதாவது ஒரு தவறு இருப்பின் அது இந்த சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கும் என்றால் அப்படிப்பட்ட அந்த பாடலினை அழிக்கவும் செய்வேன் அப்படின்றாரு. சோ அப்ப நானும் ஆக்கல் அழித்தல் தொழிலை செய்கின்றேன். அந்த இறைவன் செய்யக்கூடிய அந்த தொழிலை நானும் செய்கின்றேன். இம்மூன்றும் அந்த இறைவனும் நானும் அறிந்தவை அறிக. இந்த கடவுளுக்கும் இந்த 3 தொழிலும் தெரியும், எனக்கும் இந்த 3 தொழிலும் தெரியுங்கிறத அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அடுத்தது, செல்வர் தங்கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், பாசம் மிகுந்தேன், பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் அப்படின்றார். அதாவது செல்வம் தங்கையில், யாருடைய கையில செல்வம் நிறைந்திருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுடைய
கைகளிலே அடிமைப்பட மாட்டேன், சிறைப்பட மாட்டேன் அப்படின்னா அவர்களிடத்தே அடிமையாக வாழ மாட்டேன். அந்த செல்வத்திற்காக ஆசைப்பட்டு அதற்காக அவர்களிடத்தில் அடிமையாக இருக்க மாட்டேன், அவர்களிடம் சிறைப்பட்டு இருக்க மாட்டேன் அப்படின்றார். பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன். அதே போல் இந்த நாட்டினை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியருடைய அந்த செங்கோலுக்கும் அந்த வாளுக்கும் நான் பயப்பட மாட்டேன். எது உண்மையோ அதை என எடுத்துரைப்பேன், எது தவறோ அதனையும் எடுத்துரைப்பேன் அப்படின்றார். பாசம் மிகுத்தேன் அப்படின்றார். பாசம் மிகுதியாக வைத்துள்ளேன் அப்படின்றார். சோ எல்லா பொருட்களின் மீதும் எனக்கு பாசம், அன்பு நிறைந்திருக்கிறது. பற்றுதலும் மிகுத்தேன், ஈடுபாடும் அதிக அளவு என்கிட்ட இருக்கு. ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் அப்படின்றாங்க. பற்றுனா ஈடுபாடு. சோ அப்ப எனக்கு ஆசையை தரக்கூடிய அனைத்து பொருட்களின் மீதும் எனக்கு ஈடுபாடு இருக்கின்றது. ஆசை இருந்தாலே என்ன இருக்கும்? ஈடுபாடுங்கிறது இருக்கும். அப்படி இருந்தாதான் அது மேல ஆசையே வரும். ஓகேங்களா? சோ அப்ப ஆசை தருவன அனைத்தையும் பற்றுவேன் அப்படின்றாரு. அடுத்தது, உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறத் தேனை ஊர்ப்புறத் தருவேன் அப்படின்றாரு. உண்டாயின் என்ன பண்ணுவேன்? பிறர் உண்ணத் தருவேன். என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, என்கிட்ட உண்டுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதை பிறருக்கும் கொடுத்து உண்ணத் தருவேன். அது பாடலா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எல்லாமே. என்கிட்ட இருக்க செல்வம் என்கிட்ட இருந்துச்சுன்னா அது பிறருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொடுத்துருவேன். அதே மாதிரி என்கிட்ட ஒரு நல்ல கருத்து இருக்கு, அது பிறருக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா அதையும் நான் கொடுத்துருவேன். சோ அப்ப என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நான் பிறருக்கு உண்ணத் தருவேன். இல்லாயின் ஒருவேளை என்கிட்ட இல்ல அப்படின்னா எமர் இல்லம் தட்டுவேன். எமர் அப்படின்னா எம்முடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். எம்முடையவர்கள் அப்படின்னா என்னுடைய நண்பர்களா இருக்கலாம், இல்ல என்னுடைய உறவினர்களா இருக்கலாம், இல்ல எனக்கு தெரிந்தவர்களா இருக்கலாம், இல்ல தெரியாதவங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு கூட அவர்களுடைய கதவை தட்டியாவது அந்த பொருளை நான் பெற்றுக்கொள்வேன், அதனை பிறருக்கும் தருவேன் அப்படின்றாங்க. சோ இந்த இடத்துல இதோடைய உட்பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் உன்கிட்ட கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவேன். ஒருவேளை என்கிட்ட இல்ல அப்படின்னா பிறருடைய கதவை தட்டுவேன். பிறர் அந்த கருத்தை கூறியிருக்கிறார்கள், அந்த கருத்து நல்ல கருத்து அப்படின்னா அந்த கதவை தட்டி அந்த கருத்தை எடுத்துட்டு வந்து நானும் பயனடைவேன், அதை உனக்கும் கொடுத்து பயனை தருவேன் அப்படின்றார். சோ இதுதான். சோ அப்ப உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன். என்கிட்ட இருந்துச்சுன்னா உனக்கும் சாப்பிடறதுக்கு கொடுப்பேன். அது உணவா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இல்ல நல்ல கருத்துக்களாவும் இருக்கலாம். ஆனா என்கிட்ட இல்ல அப்படின்னா அதுக்காக சும்மாலாம் விட மாட்டேன். என்னை சார்ந்தோர்களை, அதாவது என்னுடைய நண்பரையோ இல்ல என்னுடைய உறவினர்கிட்டயோ இல்ல யாரோ ஒருவர்கிட்டயோ போய் கதவை தட்டியாவது அந்த பொருளை வாங்கி வந்து தனக்கும் எடுத்துக்கொள்வேன், உனக்கும் கொடுப்பேன். பொருளாக இருந்தாலும் சரி, அது உணவாக இருந்தாலும் சரி, அது நல்ல கருத்துக்களாக வாழ்க்கையில் செம்மைப்படுவதற்கான வழியாக இருந்தாலும் சரி தருவேன் அப்படின்றார். அடுத்தது, வண்டாக எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறத் தேனை ஊர்ப்புறத் தருவேன் அப்படின்றார். வண்டாக எழுந்து போய் மலர்களில் மேல் அமர்ந்து கொள்வேன். அந்த மலர்களிலே இருக்கக்கூடிய அந்த தேனினை வாயார உள்ளே உண்பேன் அப்படின்றார். அதான் வண்டாக எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புற தேனை. சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்? மலர்ல இருந்தா வண்டா இருந்தா என்ன பண்ணுவேன்? வண்டு போய் மலர்கள் இருக்கக்கூடிய தேனை குடிக்கும். அப்படி நானும் அந்த தேனை குடித்து விட்டு வருவேன், வந்து ஊர்ப்புற தருவேன் அப்படின்றாங்க. எப்படி அந்த தேனியானது, அந்த வண்டானது அந்த தேனை, பூவில் இருக்கக்கூடிய தேனினை உறிஞ்சு கொண்டு போய் ஒரு தேன் கூடை கட்டுகின்றது. அந்த தேன் கூட்டில் இருக்கக்கூடிய தேனானது மக்களுக்கு பல வகையிலே உதவுகின்றது. சோ அப்ப அது எப்படி உதவுகின்றதோ அது போல அந்த வண்டு போல நானும் வண்டா மாறுவேன். மலர்கள்ல போய் அமர்வேன். அந்த மலர்கள்ல இருக்கக்கூடிய வாசத்தை நானும் அனுபவிப்பேன். அந்த மனத்தை நானும் பிடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மலரிலே இருக்கக்கூடிய தேனினை நானும் சுவைப்பேன். நான் சுவைத்ததனை நீங்களும் அடைய வேண்டும் அல்லவா? அதனால் அதனை பாவாக வடித்து, அதாவது பாடலாக இயற்றி அதனை நீங்களும் குடித்து இன்புறுமாறு உங்களுக்கும் தருவேன் அப்படின்றார். அதுதான் ஊர்ப்புற தருவேன் அப்படின்னா இந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் நான் அடைந்த இன்பத்தினை நீங்களும் அடைக, இதுதான் கருத்து அப்படின்னு நல்ல கருத்துக்களை நான் உங்களுக்கும் தருவேன் அப்படின்றார். அடுத்தது, பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் அப்படின்றாரு. பண்டு அப்படின்னா என்னன்னா பழமை அப்படின்னு பொருள் இருக்கு. இல்லைன்னா முன்னாளில் அப்படின்னு சொல்லலாம், முற்காலத்துல அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப முற்காலத்துல இருந்த கம்பன், பாரதி, அதாவது எனக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த கம்பன், பாரதிதாசன் இவர்கள் எல்லாம் சொல்லாததனை, அதாவது அவர்கள் எல்லாம் சொல்ல மறந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட முனைவேன் அப்படின்றார். சில சொல்லிட முனைவேன் அப்படின்னா நான் அதனை கூற
முனைவேன், நான் உங்களுக்கு கூறுவேன் அப்படின்றார். அடுத்தது, புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளர்மார் கவிகள் வாக்கு மூலங்கள், இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு அப்படின்றார். அதாவது நீங்க என்னுடைய பாடல்களை படிச்சுட்டு என்னை புகழ்ந்தீங்க அப்படின்னா என்னுடைய உடலானது புல்லரிக்காது, அதுக்கும் என்னுடைய உடம்பானது மயங்காது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இல்ல, என்னுடைய பாடல்களை படிச்சுட்டு என்னை திட்டினீங்கன்னா கூட அது என்னுடைய மனசை காயப்படுத்தாது. எந்த ஒரு என்னுடைய மனமானது இறந்து விடாது. அதற்காக வருத்தி கொண்டு என்னுடைய மனதை நான் இரத்தல் விட மாட்டேன் அப்படின்றார். அதான், நீங்க புகழ்ந்தாலும் எனக்கு கவலை இல்ல, நீங்க என்னை திட்டினா கூட எனக்கு கவலை இல்லை. என்னுடைய மனமானது புகழ்ச்சிக்கும் மாறாது, அதே மாதிரி என்னது உங்களுடைய இகழ்ச்சிக்கும் மாறாது. என்னுடைய மனமானது இறந்து விடாது. வளர்மார் கவிகள் வாக்கு மூலம். சோ இப்படி நான் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வாக்கு மூலங்கள் தான் இந்த பாடல்கள். இந்த பாடல்களானது நான் உங்களுடைய வாழ்க்கையில் செம்மை அடைவதற்காக உங்களுக்கு எடுத்து கூறக்கூடிய நற்கருத்துக்கள். அதனை ஏத்துக்கிறது ஏத்துக்காது உங்களுடைய விருப்பம். சோ இது என்னுடைய வாக்கு மூலம், அதாவது நான் அனுபவித்ததை நான் வாக்கு மூலமாக கூறுகின்றேன் அப்படின்றாரு. இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. இப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது நான் இதெல்லாம் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாடல்கள் மூலியமா கொடுக்குறேன். சோ நீங்க எனக்கு நான் இறந்ததுக்கு அப்புறமா இதுக்கு பின்னாடி தீர்ப்பு எழுதுங்க. நீங்களும் இதை படிச்சு அனுபவிச்சு அதுக்கப்புறம் எனக்கு தீர்ப்பு எழுதுங்க, நான் சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்றார். அதுதான், நான் இறந்த பின்னாலே எனக்கு தீர்ப்பு எழுதுங்க. என்னுடைய பாடல்களை மதிப்பிடுங்கள். எப்போ? நான் இறந்த பிறகு நீங்கள் இந்த பாடல்களை மதிப்பிடுங்கள் அப்படின்றார். கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்க நான் வனவிலங்கு அல்லன், மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் அப்படின்றார். அதாவது கல்லாவும் மரமாவும் காடாகவும் மாறாமல் இருக்க, கல்லு மாறாது, மரமும் தன்னை மாத்திக்காது. அது இத்தனை காலமா எப்படி அந்த விதையில இருந்து முளைச்சு வந்துச்சோ அதே மாதிரிதான் முளைச்சு வரும், அதோட பயனை அதே தான் கொடுக்கும், அது தன்னை மாத்திக்காது. அதே மாதிரி காடும் தன்னை மாத்திக்காது. இந்த மாதிரி மாறாது இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு வனவிலங்கல்ல, வனத்தில் வாழக்கூடிய விலங்கு அல்லன் அப்படின்றார். ஏன்னா வனவிலங்கு அப்படின்னா இப்ப ஒரு குரங்கு இருக்கு, அந்த குரங்கு என்ன பண்ணும்? மனுஷனா மாறி ஏதாவது புதிய செயல்களை செஞ்சிட போதா என்ன? இல்ல, அது குரங்காவேதான் இருக்கும், அது மாறாது. ஆனா இந்த மானிடனானவன் மாறிக்கொண்டே இருப்பான், அவனுக்கு மாற்றம் என்பது நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் மானிட தத்துவம் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் ஒரு மாதிரி வாழ்ந்தாங்க, இப்ப நம்ம எப்படி வாழ்றோம்? மாறி வாழ்றோம் இல்ல. சோ அதுதான், சோ இந்த வாழ்க்கை முறையானது மாறும். அதான் மாற்றம் எனது மானிட தத்துவம். இந்த மானிடம் அப்படின்னா மக்கள், நம்ம மனித பிறப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த மனித பிறப்பில் மாற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். காலத்திற்கேற்ப மாற்றமானது இருந்து கொண்டே இருக்கும். மாறாததற்கு நான் விலங்கல்ல, காடல்ல, பாறை அல்ல, மரம் அல்ல, நான் மனிதன். அப்ப மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். மாற்றம்தான் இந்த மானிட தத்துவம். மானிட தத்துவம்னா என்னது? மனித வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த செயல்முறைகளை சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த கருத்துக்களானது மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன், ஆனா இது இன்னும் 100 வருஷம் கழிச்சு வேற மாதிரி கூட அந்த காலத்திற்கேற்ப மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் அப்படின்றார். சோ அதுதான், அப்ப மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகில் மகத்துவம் அறிவேன். இப்படி மாறக்கூடிய அந்த உலகினுடைய சிறப்பினையும் நான் அறிவேன். அதாவது காலமானது மாறிக்கொண்டே இருக்கும், அப்போ மனிதர்களும் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அதற்கேற்று. சோ அப்படி அவர்கள் மாறக்கூடியது, அந்த மாறக்கூடிய அந்த உலகத்துடைய சிறப்பையும் நான் அறிவேன் அப்படின்றாங்க. எவ்வெவை தீமை எவ்வெவை நன்மை என்பது அறிந்து ஏகுமென் சாலை அப்படின்றாரு. சோ இப்படி மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த வழிகளிலே எதெல்லாம் நல்லது பயக்கும், எதெல்லாம் தீமை அப்படின்றார். எதெல்லாம் தீமை எதெல்லாம் நன்மை அப்படிங்கிறத நான் அறிந்து கொண்டு அந்த நல்ல வழியிலே நான் என்னுடைய பாதையிலே செல்வேன் அப்படின்றார். என் சாலை அப்படின்னா என்னுடைய பாதையில். ஏகு அப்படின்னா போறது, நடந்து போறது, இல்லைன்னா செல்லுதல் அப்படின்னு பொருள். அப்போ இந்த மாறக்கூடிய உலகினுடைய சிறப்பை அறிவேன் நான். அதனால எதெல்லாம் நல்லதுன்னு எனக்கு தெரியும், எதெல்லாம் கெட்டதுன்னு எனக்கு தெரியும். சோ இதெல்லாம் அறிஞ்சு கொண்டு நல்ல வழிபாதையில, என்னுடைய பாதையில நான் போறேன் அப்படின்றாரு. அடுத்தது, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வார் கொள்க குறைப்பார் குறைக்க அப்படின்றாரு. அதாவது தலைவரானவர் மாறுவார்கள். நம்மளுடைய தலைவர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்கல்ல 5 வருடங்களுக்கு ஒரு முறை. சோ அந்த மாதிரி நம்மளுடைய தலைவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். தர்பார் மாறும், தர்பார்னா அரசவை. சோ அந்த அரசவையும் மாறும். நம்மளுடைய ஆட்சி மாறும் பொழுது அந்த அரசவை அமைச்சர் கூட்டமும் மாறுது அல்லவா? சோ அதான், தலைவர்களும் மாறுவார்கள்,
தர்பாரும் மாறும். தத்துவம் மட்டும் அட்சய பாத்திரம். ஆனா வாழ்க்கை தத்துவங்கள் மட்டும் அட்சய பாத்திரம் போல. காலத்திற்கு ஏற்ப புதிய புதிய கருத்துக்கள் எல்லாம் தோன்றிக் கொண்டே இருக்கும். புதிய அறங்கள் எல்லாம் நம்மளுக்கு உதித்துக் கொண்டே இருக்கும். ஏன்னா, இந்த காலத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு அறத்தை நமக்கு எப்படி அட்சய பாத்திரத்தில் தோண்ட தோண்ட கிடைக்குமோ, எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாம கிடைக்குமோ, அந்த மாரி இந்த தத்துவம் மட்டும் அட்சய பாத்திரமானது. தத்துவங்களானது, நல்ல அறக்கருத்துக்களானது காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். அட்சய பாத்திரத்திலிருந்து அப்படின்ற மாரி இந்த தத்துவம் மாறாது. அதாவது மாறிக்கொண்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு புதுசு புதுசா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அட்சய பாத்திரம் மாரி அப்படின்றாரு. அதான். இதனை ஏற்றுக்கொள்வோர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய பாடல்களை, என்னுடைய வரிகளை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே செம்மை அடைய வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. இல்ல இதெல்லாம் பொய்யு, இதெல்லாம் வந்து சும்மா கதை விட்டுக்கிட்டு திரியறான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, குறை குறைப்போர் குறைக்க அப்படின்றாரு. நீங்க நாய் மாரி குறைக்கணும்னா குறைச்சுக்கங்க. எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நாய் குறைச்சா யாருக்கு வலிக்கும்? நாய்க்கு தான் வாய் வலிக்கும். எனக்கு வலிக்காதுல்ல. அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்கள் என்னை புகழ்ந்தாலும் எனக்கு புல்லரிக்காது. நீங்கள் என்னை இகழ்ந்தாலும் என்னுடைய மனமானது துன்புறாது அப்படின்றாரு. நான் சொல்ல வேண்டியது சொல்றேன். உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ. வேணாட்டி வாய மூட்டு போயிட்டே இரு. வாய மூட்டு கூட நீ போன்னு நான் சொல்லல. நீ குறைக்கணும்னா குறைச்சுட்டே இரு. அது என்னை வந்து சேராது அப்படின்றாரு. அதுதான். உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. அதாவது உங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாயினுள் இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையானது, நீங்கள் என்னை இகழ்வதும் சரி, புகழ்வதும் சரி, உங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையானது என்னுடைய உடம்பை தொடாது அப்படின்றார் கண்ணதாசன் அவர்கள். அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. இதெல்லாம் இன்றைய காலகட்டத்துல தேவையான ஒரு கருத்து. ஏன்னா, பிறர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்களோ, அதற்கு அஞ்சி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சீராக வாழ்றதில்ல. பிறருக்காக வாழ்கின்றோம். நமக்காக வாழணும். அப்படிங்கும் பொழுது, பிறர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய மனதிலே புண்ணை ஏற்படுத்துவதனாக இருந்ததுன்னா, அப்படி நீங்க வலுவில்லாம இருக்கீங்க அப்படின்னா, வாழ்க்கையில நீங்க முன்னாடி முன்னேறவே முடியாது. அதற்கு பல எடுத்துக்காட்டுகள நீங்களே பார்த்திருக்கலாம் வாழ்க்கையில. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த YouTubeல எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. பிறர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள், அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டு உடங்கி போய் அப்படியே விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஒரு புகழை அடைந்திருக்க மாட்டார்கள். அந்த தவறான கருத்துக்களை கூட கண்டு கொள்ளாமல் அவர்கள் நினைத்த இலக்கினை நோக்கி செல்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் அவர்கள் நினைத்த அந்த உயரத்தினை அடைய முடிகிறது. ஓகேங்களா? அப்ப நீங்க ஒரு உயரத்தை அடைய வேண்டும் என்றால், அதாவது நல்ல வழியில, நல்ல இலக்கா இருக்கணும். அறத்தை உடைய ஒரு இலக்கா இருக்கணும். அந்த அறத்தை அடைவதற்காக, அந்த இலக்கை அடைவதற்காக நீங்க நல்ல வழியில பயணிக்கிறீங்க அப்படின்னா, பல பேர் உங்களுடைய கருத்துக்களுக்கு அதாவது உங்களுடைய வளர்ச்சி புடிக்காம உங்கள புகழ்வாங்க. ஒரு சிலர் இகழவும் செய்வார்கள். அந்த இகழ்ச்சியும் நீங்க எடுத்துக்கொள்ளக் கூடாது. புகழ்ச்சிய எடுத்துக்கிட்டு பெருசா நெனச்சுக்கிட்டு அப்படியே ஓய்ந்து போயிறவும் கூடாது. இகழ்ச்சிய எடுத்துக்கிட்டு மனம் தளர்ந்து போய் அப்படியே விட்டு விடவும் கூடாது. இந்த 2யுமே நீங்க எடுத்துக்க கூடாது. 2யுமே எடுத்துக்காம நீங்க என்ன பண்ணணும்? வாழ்க்கையில உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? வெற்றிங்கிற கனியை அடைய முடியும். அதுதான் இவர் இன்டைரக்டா அததான் குறிப்பிடுறாரு. ஓகேங்களா? அதான். அப்ப உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னவா இருந்தாலும் என் உடம்பை வந்து துளைக்காது. என்னுடைய உடம்பை தொடக்கூட முடியாது. அதனால நீ புகழ்ந்தா புகழ், இல்ல இகழ்ந்தா இகழ். எனக்கென்ன? அப்படின்றாரு. சோ நானே தொடக்கம், நானே முடிவு. நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்றார். அதாவது நான் தான் தொடக்கம். நான் தான் முடிவு. இப்போ ஒரு காலத்திற்கேற்ப கருத்துக்கள் மாறுதா? அப்ப அந்த கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்துக்கேற்ற கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன்னா, நான் தான் அதை தொடக்கி வைக்கிறேன். ஒருவேளை நானே அத முடித்தும் வைக்கலாம். அப்படின்றாரு. அப்ப அந்த இன் பிட்வீன் பீரியட்ல நான் சொன்னதுதான் நடக்கப் போகுது. அதாவது நான் ஒரு காலத்தை கணித்து சொல்கின்றேன். அதனால் நான் சொல்வதுதான் அங்கு சட்டமாக இருக்கும் அப்படின்றார். அதான் நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். ஏன்னா நான் காலத்தை அறிந்து உங்களுக்கு கவிஞனாக ஒரு பாடலை தருகின்றேன் அப்படின்றார். புரியுதுங்களா? இதுதான் இந்த பாடல்களுக்கான பொருள். பாத்துக்கோங்க. அடுத்தது நூல்வெளி குடுத்திருக்காங்க. காலக்கணிதம் எனும் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. முத்தையாங்கிற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்துல ஒரு சிற்றூரா இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டியில பிறந்தவரு. இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தப்பன், விசாலாட்சி. இவர் 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே எனும் பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியராரு. இவருடைய திரைப்பட பாடல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலங்காதிரு மனமே. எந்த ஆண்டு? 1949. அப்ப இவர் ஒரு திரைப்பட பாடலை இயற்றி திரைப்பட பாடலாசிரியராக மாறுகிறார்.
இது உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்லயுமே கேட்டிருக்காங்க. என்னன்னா, இவர் திரைப்பட ஆசிரியரா, திரைப்பட பாடல் ஆசிரியரான அந்த முதல் த பாடல் எதுன்னு கேட்பாங்க. கலங்காதிரு மனமே. இந்த தான் வந்து இவர் திரைப்படத்துல இயற்றிய ஒரு முதல் பாடல். சோ அதனால தான் இந்த பாடல் மூலியமா இருந்து இவர் வந்து திரைப்பட ஆசிரியர் ஆனார் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? புரியுதா? சோ அவர் இயற்றிய முதல் திரைப்பட பாடல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, கலங்காதிரு மனமே. திரையுலகிலும், இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும், பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். அதாவது மெய்யியல் அப்படின்னா என்னன்னா, உண்மையான அறிவு எது? எது நிலையானது? எது நிலையற்றது? அப்படிங்கிறத எடுத்துச் சொன்னவர் அப்படின்றாங்க. சித்தர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, மெஞ்ஞானம் அப்படின்னா என்னது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நிலையற்றது. நிலையானவற்றினை நாம் பெற வேண்டும். அதனை அடைவதற்கான வழியினை நாம் தேட வேண்டும். அப்படி அந்த மெய்யான கருத்துக்களை இவர் எடுத்திருக்கிறார். கல்வி அப்படிங்கிறது ஒரு மெய்யியல்ல கொண்டு வரலாம். மெய்ப்பொருள் அப்படின்லாம். ஏன்னா நிலையானது கல்வி. கல்வியை பறிக்கவும் முடியாது. கல்வியை குறைக்கவும் முடியாது. சோ அதுதான். சோ அதனால அந்த மாதிரி உண்மையான கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்தார். இது கேட்கலாம். சாகித்ய அகாதமி எந்த புதினத்திற்காக பெற்றார் அப்படின்னா, சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்திற்காக பெற்றார். ஓகேங்களா? அடுத்தது இங்க வந்து இவருக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. கண்ணதாசனுடைய பாடல வரிகள் கற்பவை கற்றபின் அப்படிங்கிற பகுதியில இதே லெசனுக்கு கீழே கொடுத்திருக்காங்க. அதையும் பார்க்கலாம். இது ஆக்சுவலா வந்து கம்பர் எழுதின ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். கவி சக்கரவர்த்தியும் கவி அரசும். ஒரே நிமிஷம். நதியின் பிழை அன்று நறும் புனலின்மை அன்றே பதியின் பிழையன்று பயந்த நம்மை புறந்தாள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்தன் விதியின் பிழை நீ இதற்கு என்ன வெகுண்டதென்றான். அதாவது கம்பன் வந்து எழுதியிருப்பான். இது எப்போ அப்படின்னா, இந்த கைகேயி போய் தசரதன் கிட்ட அந்த வரம் கேட்பான்ல, பரதன் நாடாளனும் ராமன் வந்து காடாளனும் அப்படின்னு சொல்லி ராமாயணத்துல கொடுத்திருப்போம். நம்மளே இதை விளக்கியிருப்போம். சோ ராமாயண பகுதியில. சோ அப்போ அந்த கைகேயி போய் அந்த தசரதன் கிட்ட, அதாவது கைகேயி முன்னாடியே வந்து ஒரு வரம் கொடுக்கிறவதா வந்து தசரதன் வந்து உறுதி கொடுத்திருப்பாரு. சோ இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி கரெக்டா ராமனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு எல்லா ஏற்பாடுகளும் நடக்கக்கூடிய அந்த நேரத்துல கைகேயி போய் தசரதன் கிட்ட, என்னுடைய மகன், அதாவது என் வயிற்றில் பிறந்த மகனான பரதன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். இந்த ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வரம் கொடுங்க. நீங்க கொடுத்தீங்கல்ல அந்த வரம், அதை நான் இப்ப கேட்கிறேன், எனக்கு கொடுங்க அப்படின்றாங்க. உடனே தசரதனும் கொடுத்த வாக்கை மாற்ற முடியாது அப்படிங்கறதுனால அவங்களும் ஓகே, பரதன் நாடாளட்டும், ராமன் காடாளட்டும் அப்படின்னு கொடுத்துருவாரு. சோ கொடுத்த உடனே ராமனை வந்து வனவாசம் போக சொல்லி கைகையை வந்து சொல்லுவா, உங்க தந்தை வந்து இந்த மாதிரி உன்னை வனவாசம் போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. சொன்ன உடனே அந்த கைகை மேல வந்து தம்பி இலக்குவனுக்கு வந்து கோபம் வரும். கோபம் வந்து கோபத்தோட போவாங்க. சோ கைகை கிட்ட. அப்பதான் வந்து ராமன் வந்து தடுத்து நிறுத்துவார் இலக்குவனை. நிறுத்திட்டு நதியின் பிழை அன்று நறும் புனல் இன்மை அப்படின்றாரு. நறும் புனல் அப்படின்னா என்னன்னா மழை அப்படின்னு அர்த்தம். புனல்னா என்னது? மழை. ஏன்னா மழையை தருகின்ற மேகத்தை தான் புனல்னு சொல்லுவோம். அப்போ நதியின் பிழை இல்லை, அதாவது மழை பொய்த்து போனதுனால, அது மழை பெய்யாம இருக்கிறதுனால, நதியில நீர் இல்லைங்கிறதுனால அது நதியோட குத்தம் ஆயிராது அப்படின்றது. புரியுதுங்களா? மழை பொழியாம இருக்கிறதுனால, அதாவது மழை இன்மையினால ஆறானது வற்றி அழகு இல்லாமல் இருப்பது. அந்த ஆறானது நிறைந்து நீரோட இருந்தாதான் அழகு அப்படிம்போம். சோ அப்படி அந்த நிறைந்த நீர் இல்லாம, மழை பொழியாதனால் நிறைந்த நீர் இல்லாமல் அந்த ஆறானது வற்றி போய் இருப்பது அந்த ஆறுடைய குற்றம் அல்ல அப்படின்றாரு. அன்றே அதுபோல அப்படின்னு அர்த்தம். அதுபோல பதியின் பிழை அன்று. பதி அப்படின்னா தலைவன். சோ அப்ப அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமனுடைய தந்தையான தசரதன். சோ அப்ப தசரதனுடைய பிழையும் அல்ல. சோ அப்ப என்னை வனவாசம் செல்ல சொன்னது அந்த என்னுடைய தந்தையான தசரதனுடைய பிழையும் அல்ல. பயந்த நம்மை புறந்தால் மதியின் பிழை அன்று. பயந்த அப்படின்னா என்னன்னா பெற்றெடுத்த அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அன்பை ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு தாய் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப ராமன், இலக்குவன், பரதன் எல்லாரையுமே வளர்த்த, அன்புடன் வளர்த்த, புறந்த அப்படின்னா காத்த அப்படின்னு அர்த்தம். சோ நம்மளை அன்போடு காத்த கைகேயி, தாயான கைகேயியுடைய
மதியின் பிழை, மதி அப்படின்னா அறிவு, அறிவுடைய பிழையும் அல்ல இது அப்படின்றாரு. மகன் பிழை அன்று, அடுத்து நாடாளுவதற்காக இருக்கக்கூடிய பரதனுடைய பிழையும் இது அல்ல. மைந்தா அப்படின்னா இலக்குவனே, விதியின் பிழை இது, இது என்னுடைய விதியின் பிழை, நான் வனவாசம் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விதி செய்த குற்றம் அப்படின்றாரு. நீ இதற்கு என்ன வெகுண்டது என்றான், நீ இதற்காக எதற்காக கோபம் படுகின்றாய் அப்படின்றாங்க. நீ இதற்கு என்ன, அதாவது நீ இதற்காக எதற்கு கோபம் கொள்கின்றாய், தணிந்து போ அப்படின்றாரு. சோ அதுதான் வந்து இந்த பாடலுக்கான பொருள். புரிஞ்சதுங்களா? மழை பொய்யாம இருக்கிறதுனால, அத பொழியாம இருக்கிறதுனால அந்த நதியானது வற்றி போறது அந்த நதியுடைய குற்றமும் கிடையாது. கைகேயி இப்படி ஒரு வரத்தை கேட்டதுனால அது கைகேயியோட குற்றமும் கிடையாது. அதே மாதிரி தசரத மன்னனுடைய குற்றமும் கிடையாது. இப்ப நாடாள போற கைகேயி மகன் பரதனுடைய குற்றமும் கிடையாது. இது என்னுடைய விதியின் குற்றம். அதனால் நீ ஏன் கைகேயி கிட்ட போய் கோவப்படுற, போகாத அப்படின்னு தடுத்து நிறுத்துறான். ஓகேங்களா? இது கம்பன் இயற்றுனது. இதையே வந்து கண்ணதாசன் அவர்களும் சொல்லியிருக்கார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா அப்படின்றாங்க. அதாவது நதியுடைய வெள்ளமானது காய்ந்து விட்டால் அது நதி செஞ்ச குற்றம் அல்ல, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா அப்படின்றாரு. ஓகேங்களா? இந்த பாடலும் கேட்பாங்க. அடுத்த வகுப்புல நம்ம இந்த ஓல்டு புக்ல கொடுத்திருக்கக்கூடிய 2 லெசன்ஸையும் வந்து பார்க்கலாம். சோ இதற்கு முன்னாடி நம்ம யார பத்தி எல்லாம் பார்த்தோம், சுரதாவை பத்தி பார்த்தோம், முடியரசன் பத்தி பார்த்தோம், வாணிதாசன் அவர்களை பற்றி எல்லாம் பார்த்துருக்கோம். சோ இதற்கு உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில தமிழ் பாடப்பகுதியில இருக்கக்கூடிய பகுதி ஆ மற்றும் பகுதி இ, இந்த 2 பகுதிகளுக்குமே வந்து நம்மளுடைய சேனல்ல வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்து பயனடையுங்கள். ஏன்னா பகுதியா வந்து இலக்கிய பகுதி, அந்த இலக்கிய பகுதியில ஒவ்வொரு வார்த்தைக்குமான பொருளையும் சொல்லி விரிவான விளக்கங்கள் கொடுத்திருக்கோம். சோ அதனால இந்த பகுதிகளை பார்த்து பயனடையுங்கள். For more videos, stay tuned with Be a Book. Thank you.